சில பொருட்களுக்கு வந்து டாரிஃப் வேண்டவே வேண்டான்ற மாதிரி அமெரிக்கா ஒரு பிளான் பண்ணியிருந்ததாகவும் தெரிய வருது. என்னென்ன சார் அது? அதாவது காஃபி, அப்புறம் ஸ்பைசஸ் இந்த மாதிரி பொருட்களுக்கு, இந்தியாவிலேருந்து வர பொருட்களுக்கு ஐயோ வரியே கிடையாது. எதனால? என்ன ரீசன் அங்கே? விலை ஏறி போச்சு. இதைத்தானே சார் முதல்ல இருந்து நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அதாவது ஒரு 3லேருந்து 6 மாதம் நம்ம சொல்லியிருந்தோமா? ஆமாம் சார். பொறுத்து இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அடி ஆரம்பிச்சிருச்சா? அங்கே விலை ஏறி போச்சு. ஒன்றும் பண்ண முடியல. அதனால் சத்தம் காட்டாமல், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 9,000 கோடி வேல்யூ அந்த எக்ஸ்போர்ட். நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட்னது கிட்டத்தட்ட 2.5 பில்லியன் இருக்குன்றாங்க இந்த மாதிரி ஐட்டங்களில். அதில் 1 பில்லியனுக்கு இப்போது வரியே கிடையாது அப்படின்ட்டு வெறும் கருப்பு குதிரை ஆக்கிட்டார். அவர் வெள்ளை குதிரைன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒன்று அந்த வரியெல்லாம் எடுத்துட்டார். சத்தம் காட்டாமல் செஞ்சுக்கிறாரு. நான் கேட்டேன், பேச்சுவார்த்தை போய் நிற்குதில்ல, அதுக்கு முன்னாடி உடனே யார் வரி எடுக்க சொன்னது அப்படின்னு இப்போ நம்ம கேட்கலாம். செல்லாது மறுபடியும் நீ கோடு போடு, முதல்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் விலை ஏற ஏற இந்த மாதிரி தான் அவர் வந்து ஒரு டெகால்ட்டி அடிச்சுட்டு இருப்பார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அது புரியாமல் இங்கே சில பேர் இது நடுவில் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டெக்ஸ்டைல்ஸ் எக்ஸ்போர்ட் எடுத்துப்போம். இது நிறைய டைவர்சிஃபை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஷ்ரிம்ப் இருக்கு இல்லையா, அது வந்து இங்கே ஒரு 8-9 கம்பெனிகளுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க ரஷ்யா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவங்க வந்து நிறைய ஆயில் விற்றுட்ருக்காங்க. காசு ரூபிளில் தானே போயிட்டுருக்கு. ஸோ நம்ம நிறைய வாங்குகிறோம், அவங்களுக்கு கொஞ்சமாக தான் விற்கிறோம் அப்படின் போது நிறைய ருப்பீஸ் குவிச்சு வச்சுருக்காங்க அவங்க. அதை எங்கே செலவு பண்ணுறதுன்னு தெரியல. ஏதாவது வாங்கணும் இல்லையா, அதனால் இப்போ அவர் 50% போட்ட உடனே ரைட்டுப்பா அந்த ஷிம்பெல்லாம் நீங்கள் எங்களுக்கு கொண்டு வந்துருங்க அப்படின்ட்டாரு. சொன்னால ஒரு 9 கம்பெனிக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இப்போ அங்கே எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க. நாளைக்கே அமெரிக்கா ட்ரேட் டீல் போட்டுட்டு, அப்பா டீல்லாம் போட்டாச்சுப்பா நீங்கள் எங்களுக்கு இல்லைங்க, நாங்கள் ஆல்ரெடி கஸ்டமர் நிறைய இருக்காங்க, ஒன்று செய்யுங்க. அவங்க வந்து கிலோ 100 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க, நீங்கள் ஒரு 120 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றா நாங்கள் தரோம். இப்படித்தான் நம்ம பேச போகிறோம். ஸோ டைவர்சிஃபிகேஷன் அப்படின்றது ரொம்ப ஜரூராக குயிக்காக நடந்துனுக்குது விக்ரம். அதனால் அமெரிக்கா இந்த மாதிரி வரி போட்டதுனால இனி என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க? எந்த கம்பெனியாவது ஐயோ 50% வரி போட்டாங்களே நாங்கள் இழுத்து முடிட்டோம் அப்படின்னு யாராவது சொல்றாங்களா? யாருமே சொல்லலை. சந்தோஷமா இருக்காங்க. நாளைக்கு இந்த ட்ரேட் டீல்லாம் வந்துட்டு வரி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா மார்க்கெட் இன்னும் டிமாண்ட் அதிகமாகும். ஏன்னா இது வரைக்கும் இல்லாத மார்க்கெட்டெல்லாம் நம்ம பிடிச்சிருக்கோம். நாளைக்கே அமெரிக்காக்காரன் திரும்பி வந்துட்டானா நம்ம என்ன ரஷ்யாவுக்கு விற்க மாட்டான்னு சொல்ல போகிறோம்? ரஷ்யாவுக்கும் விற்கிறோம். உடனே இங்கே இன்னும் 4 வந்து ஷிம்ப் ஃபார்ம் ஓப்பன் பண்ணி நாங்கள் அமெரிக்காவுக்கும் கொடுக்குறோம். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், இதுதான் நான் சொன்னேன். எல்லாமே வந்து பிளெஸிங் இன் டிஸ்கைஸ்ன்னு நம்ம எடுத்துக்கணும். இதை நம்ம அருமையாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்போ புரியுதுங்களா? அன்னைக்கெல்லாம் கத்தினாங்க, பார்த்தீங்களா அவர் வந்து ஒன்றுமே செய்யல, மோடி என்ன பண்ணிட்டார், அவருடைய அந்த என்னது ராஜதந்திரங்கள் எல்லாம் செயலிழந்து விட்டது அப்படின்னு விட்டார். விளக்குன்னீங்களா? இப்போ புரியுதா எது ராஜதந்திரம்னு? சோகா மார்க்கெட்டெல்லாம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணின்னுக்கிறோம். டைவர்சிஃபிகேஷன் அப்படின்றதோட எக்ஸ்பேன்ஷன் தான் நம்ம சொல்லணும். நாளைக்கு நம்ம ப்ராடக்ட்ஸுக்கு வந்து இன்னும் நிறைய இடங்கள்லேருந்து டிமாண்ட் வரப்போகுது. அதுக்கு வந்து நம்ம நிறைய கம்பெனிகளை இங்கே ஆரம்பித்தான். ஏற்கனவே டெக்ஸ்டைல்ஸு, ஷ்ரிம்ப்பு இப்படிலாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இதோட ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி வேறு என்ன வேணும்? அதனால தான் நான் சொல்லினுக்கிறேன், ட்ரம்ப்பு அங்கே வந்தது நமக்கு நல்லது, கரை நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இன்னை வரைக்கும் டாரிஃப் போடும்போதுன்னு சொன்னேன். நிறைய பேர் கேட்டாங்க, என்ன சார் நீங்கள் வந்து ட்ரம்ப் வரணும்னு சொல்லி நீங்கள் கடைசியில் நமக்கே ஆப்பு வச்சிட்டாரு அப்படின்னு. அவர் அமெரிக்காவுக்கு ஆப்பு வச்சுக்கிறார், யூரோப்பியன் யூனியனுக்கு ஆப்பு வச்சுக்கிறார், சொந்த பந்தங்களுக்கெல்லாம் ஆப்பு வச்சுக்கிறார். நமக்கு அது வாய்ப்பு, ஆப்பு இல்லை. இப்போ புரியுதுங்களா?